அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருந்த போதிலும் நாளை நடைபெறும் குடியரசுக் கட்சி தேசிய பொதுக்குழு கூட்டத்தில் டிரம்ப் பங்கேற்பார் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது மூத்த இணை ஆசிரியர் ஹரிஹரன். வணக்கம் ஹரிஹரன், இந்த அறிவிப்பு குறித்தான முழு விவரங்கள் என்ன? நேர்களுக்கு தெரியும், இப்ப இணையக்கூடிய நேர்களுக்கு ஒரு ரீகேப். டொனால்ட் ட்ரம்ப் சுடப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு ராலியில கலந்து கொண்ட போது பென்சில்வேனியால பட்லர் அப்படிங்கிற இடத்துல ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்துல கலந்து கொண்ட போது அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அந்த துப்பாக்கி சூட்ல உயிர் பிழைத்திருக்கிறார். அவரது வலது காதுல அடிபட்டிருக்கிறது. அவர் நலமுடன் இருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரும் கூட அதை உறுதி செய்திருக்கிறார். இந்த நிலையில நாளை அவரது ரிப்பப்ளிகன் கட்சி, குடியரசுக் கட்சியுடைய தேசிய பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டம் நடைபெறுமா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில அவர் நிச்சயம் கலந்து கொள்வார். அந்த கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் தான் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அதிபர் வேட்பாளராக அந்த கட்சியால் பிரகடனப்படுத்தப்பட இருக்கிறார். இந்த கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் ஜோ பைடன் சற்று நேரத்துக்கு முன்பாக அதிபர் ஜோ பைடன் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார், நலம் விசாரித்திருக்கிறார் என்றும் வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கிறது. அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் ரத்து செய்து வெள்ளை மாளிகை திரும்புகிறார். டெக்சஸ் செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அங்க அரசியல் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் அதிபர் பைடன் கலந்து கொள்வார் பிரச்சாரத்துக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில அசாதாரண சூழலின் காரணமாக வெள்ளை மாளிகை வருகிறார் ஜோ பைடன். ஒரு அசாதாரணமான சூழல் அமெரிக்க அரசியல்ல ஏற்பட்டிருக்கிறது. அதிபர் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில பென்சில்வேனியால பட்லர் என்ற இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது மல்டிபிள் டைம்ஸ், பல முறை ஒரு மேற்கூரையிலிருந்து ஒருவர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார். அந்த துப்பாக்கி சூட்டுல அதிர்ஷ்டவசமாக டொனால்ட் ட்ரம்ப் தப்பித்திருக்கிறார். ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இருவருக்கு படுகாயம் ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார்கள். FBI என்று சொல்லக்கூடிய பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சம்பவம் நடந்த இடத்துக்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அந்த விசாரணையில பூர்வாங்க தகவல்கள் வெளிவர துவங்கி இருக்கின்றன. ஆனால் சுட்டது யார் என்று தெரியவில்லை. சுட்ட நபர் பல முறை சுட்டிருக்கிறார். ஒரு முறை இல்ல, பல முறை டொனால்ட் ட்ரம்ப் மீது சுட்டிருக்கிறார். ஆக இது ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட், அதாவது ட்ரம்பை கொல்வதற்கான முயற்சி என்று பூர்வாங்க விசாரணையில தெரிந்திருக்கிறது. ஆனால் சுட்டவர் யார், சுட்டவர் ஆணா பெண்ணா, அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், இந்த விவரங்கள் எல்லாம் வெளிவரவில்லை. இன்னும் அது பிரகடனப்படுத்தப்படவில்லை. அந்த ராலியில கலந்து கொண்டவர்கள் சர்வதேச ஊடகங்கள்கிட்ட தெரிவித்த விஷயம் என்னவென்றால், நாங்க கூட பார்த்தோம், திடீர்னு ஒரு மர்ம நபர் ஒரு பில்டிங் மேல ஏறினார், ஒரு மேற்கூரை மேல ஏறினார். நாங்கள் இங்க காவலர்கள்ட்ட சொன்னோம். ஆனாலும் கூட அந்த ராலி தொடர்ந்தது, ஒரு குழப்பம் நீடித்தது. திடீரென்று அந்த நபர் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார். அந்த துப்பாக்கி சூடு நடத்திய போது கூட ட்ரம்ப் தன்னுடைய காதுகள்ல அந்த குண்டு பாய்ந்ததாகவும் அதை தான் உணர்ந்ததாகவும் திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது என்றும் அப்பொழுதுதான் தான் துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளாகி இருக்கின்றேன் என்று உணர்ந்ததாகலாம் தன்னுடைய ட்ரூத் சோசியல் பக்கத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் கூட கைகளை எல்லாம் உயர்த்தி தன்னுடைய சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் அழைத்து செல்ல தன்னுடைய வாகனத்தில் ஏறி புறப்பட்ட சென்றார் ட்ரம்ப். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார். அமெரிக்க அதிபர், முன்னாள் அதிபர்கள் இவர்கள் எல்லாம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். சர்வதேச தலைவர்கள், பல நாட்டுடைய பிரதமர்கள் எல்லாம் கூட இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இது அரசியல் ரீதியாகவும் பெரிய தாக்கத்தை அமெரிக்க அரசியல்ல அதனது அதிர்வலைகளை உணர முடிகிறது. இந்த தேர்தல் பிரச்சாரத்துல கூட வரக்கூடிய நாட்கள்ல இது எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரம்புடைய அதிதீவிர ஆதரவாளர்கள் எல்லாம் இந்த சூழலுக்கான காரணம் ஜனநாயக கட்சி பைடன் ட்ரம்புக்கு எதிராக ஏற்படுத்திய ஒரு வெறுப்பு சூழல் அப்படின்னு இப்பவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த அதிபர் தேர்தல் உலக அரங்கத்துல உற்று கவனிக்கப்படக்கூடிய நிலையில இந்த சம்பவம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்கால அதிபர்கள் மீது துப்பாக்கி சூடு புதிதல்ல, முன்னாள் அதிபர்கள் மீதும் கூட புதிதல்ல. 3 அதிபர்கள் துப்பாக்கி சூட்ல இறந்து போயிருக்காங்க, கொல்லப்பட்டு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆப்ரஹாம் லிங்கன் தொடங்கி மெக்கின்லேயிலிருந்து ஜான் எஃப் கென்னடி வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல
அதிபர்கள், முன்னாள் அதிபர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடந்து அவர்கள் உயிர் தப்பியிருக்கிறார்கள். ஏன் ஒபாமா மீது துப்பாக்கிச்சூடு நடந்ததை நம்ம பார்த்திருக்கோம். அவரை கொல்றதுக்கான முயற்சி நடந்ததை பார்த்திருக்கோம். மற்றும் ரானல்ட் ரீகன் மீது நடந்ததை பார்த்திருக்கிறோம். எஃப்டி ரோசவெல்ட் மீது நடந்ததை பார்த்திருக்கிறோம். இப்படி தப்பித்து பிழைத்த அதிபர்களும் முன்னாள் அதிபர்களும் அமெரிக்காவில் உண்டு. இந்த மாதிரியான அரசியல் வன்முறைகள் என்பது அமெரிக்காவில் புதிதல்ல. ஆனால் இந்த நூற்றாண்டுல, அதுவும் இந்த ஒரு பரபரப்பான ஒரு சூழல்ல இது நடந்திருப்பது என்பது அமெரிக்க பாதுகாப்பு சூழல் பற்றிய நிறைய ஆழமான கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை தாண்டி இந்த தேர்தலிலும் கூட இது பெரிய அளவுக்கு எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைக்கு ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல ரிபப்ளிக்கன் கட்சியுடைய தேசிய பொதுக்குழு கூட்டத்துலதான் ட்ரம்ப் அலுவல் பூர்வமாக, அதிகாரப்பூர்வமாக ஏற்கனவே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் பிரகடனப்படுத்தப்பட இருக்கிறார். நாளை மில்வாக்கியில் நடைபெறக்கூடிய ரிபப்ளிக்கன் பார்ட்டியுடைய நேஷனல் கன்வென்ஷன் அது திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அந்த கட்சியும் அறிவித்திருக்கிறது. ட்ரம்புடன் பேசியவர், அந்த கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள், அவரும் கூட இதில் கலந்து கொள்வார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.